ஹீரோவோட ஒய்ஃபு பிரெக்னெண்ட்டாக இருக்க சமயத்தில் ஹீரோ மேலே தப்பான ரேப் கேஸ் போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனதுனால ஊரில் இருக்க எல்லாருமே இந்த பொண்ணை தப்பாக பேசி ஊரை விட்டு ஒதுக்கிடுறாங்க. அந்த பொண்ணு தனியாக தான் இருக்கா. குழந்தையும் பிறகுது. அந்த பொண்ணுக்கு 5 வயசு ஆகுது. ஹீரோ ஒரு வழியாக ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வரானா இந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட போகிறதுக்கு பயப்படுறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பொண்ணுகிட்ட பேசி பழக ஆரம்பிச்சு சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஹீரோவும் அந்த ஊர் தலைவர்கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்துடுறான். ஒரு நாள் நைட்டு ஹீரோவோட குட்டி பண்ண காரணம்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் சேர்ந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு ஊர் தலைவர் வீட்டு பக்கமாக போகும்போது ஏதோ ஒரு பொண்ணு குரல் கேட்டவொடனே எட்டி பார்த்தா இந்த ஊரில் காணாம போன பொண்ணுங்களாம் செத்து போயிருக்காங்களா, அதுக்கெல்லாம் காரணம் ஊர் தலைவர் தான் தெரிய வந்தோம். இதை பார்த்த ஊர் தலைவரோ ஹீரோட ஃப்ரெண்டையும் அடித்து கொலை பண்ணி அவன் வீட்டு பின்னாடியே புதைச்சி வச்சிடறான். ஹீரோ அந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணுறா. ஹீரோ அந்த பொண்ணை காப்பாற்றணும். அந்த பொண்ணு சொல்கிறா எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஊர் தலைவர் தான் தெரிஞ்ச உடனே ஹீரோவும் அந்த பொண்ணை வச்சு காணாம போன இவனோட பொண்ணையும் தேடி கண்டுபிடிச்சிடறான். ஊர் தலைவரோட கையால் ஒருத்தன் இருக்கான். ஹீரோவும் அவனை அடிச்சு போட்டு கொண்டுட்டு ஒரு மூட்டையில் கட்டி இது ஊர் தலைவர்கிட்டயே எடுத்துகிட்டு போகிறான். அங்கே ஊர் தலைவர் ஆளுங்கள்லாம் கூட்டு வந்து ஹீரோவை அடித்து கொன்று அவங்க வீட்டு வாசல்லே போச்சிடுறான். அதுக்கு மேலே ஒரு ரோஸும் நட்டுட்டு போயிடுறானுங்க.